அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணத் தொகை மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 5 லட்சம் இழப்பீடு வழங்க தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த தொகையை நியாய விலைக் கடைகளில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள மணலி, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரில் எண்ணெய் கழிவுகள் கலந்தது குறித்து தமிழக சுற்றுச்சூழல் துறை செயலாளர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு டிசம்பர் 11ஆம் தேதிக்குள் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் ரயில்கள் மோதிக்கொள்ளும் சம்பவம் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. இதை தடுக்க தானியங்கி ரயில் பாதுகாப்பு தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நடைமுறை கடந்த 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் முறையாக பயணிகள் ரயிலில் பொருத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. இந்நிலையில் இதுவரை 1465 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் மற்றும் தென் மத்திய ரயில்வே பிரிவில் உள்ள 139 ரயில் இன்ஜின்களில் கவச் கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் டெல்லி, மும்பை மற்றும் டெல்லி ஹவுரா வழித்தடங்களில் கவச் கருவி பொருத்துவதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. 26வது கிழக்கு மண்டல கவுன்சில் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் பாட்னாவில் இன்று நடைபெற உள்ளது. இது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: பீகார், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய 26வது கிழக்கு மண்டல கவுன்சில் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் டிசம்பர் 10இல் பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற உள்ளது. கூட்டத்தில் மண்டல உறுப்பினர்களாக உள்ள ஒவ்வொரு மாநில முதல்வர்களுடன் தலா 2 அமைச்சர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கூட்டத்தில் சிறுதானியங்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயித்தல், உள்கட்டமைப்பை உருவாக்குதல், தண்ணீர் பகிர்வு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் உடனடியாக போரை நிறுத்த வலியுறுத்தும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வரைவு தீர்மானத்தை தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா ரத்து செய்தது. வரைவு தீர்மானத்தில் பொதுமக்கள் மீதான ஹமாஸ் தாக்குதல் குறித்து கண்டனம் தெரிவிக்கப்படவில்லை என்பதாலும், இத்தகைய தீர்மானத்தால் காசா நிலவரத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்பதாலும் அதை ரத்து செய்ததாக அமெரிக்கா கூறியது. ஒடிசா கடற்கரையில் உள்ள வீலர் தீவில் ஆலிவ் ரிட்லே என்ற அரிய வகை ஆமைகள் ஜனவரி முதல் மார்ச் வரை முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பது வழக்கம். ஒடிசாவில் கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள ருக்கேரி என்ற இடத்தில் சுமார் 6.6 லட்சம் கடல் ஆமைகள் வந்து முட்டையிடுவது வழக்கம். இந்நிலையில் அழியும் நிலையில் உள்ள இந்த ஆமைகளை பாதுகாக்க ஒடிசா அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த கடற்கரை பகுதிகளில் கடந்த நவம்பர் 1ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு மே 31ஆம் தேதி வரை மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்கு ஆமைகள் முட்டைகள் வேட்டையாடுவதை தடுக்க கடலோர காவல்படை போலீசார் மற்றும் வனத்துறையினர் இணைந்து ரோந்து பணிகளும் மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் ஒடிசா கடற்கரையில் உள்ள வீலர் தீவில் TRTO அடிக்கடி ஏவுகணை சோதனைகளை நடத்துகிறது. இதிலிருந்து வெளிப்படும் பயங்கர வெளிச்சம் மற்றும் சத்தம் ஆமைகளுக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் ஏவுகணை சோதனைகளை ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை நிறுத்தும்படி TRTOவிடம் வனத்துறை தெரிவித்தது. இதையடுத்து ஏவுகணை சோதனை 3 மாதத்துக்கு நிறுத்தப்படுகிறது. ஆலிவ் ரிட்லே ஆமைகளின் பாதுகாப்புக்கு சிறப்பு அதிகாரியும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்காக நியூஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.